இந்த படத்தில் பெருசாலாம் ஒன்றுமே கதை இருக்காதுங்க. நீங்கள் ஒட்டு மொத்தமாக நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இறக்குற தருவாயில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து காப்பாற்றுறாரு. அந்த காப்பாற்றுற பின்னாடி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நட்பு ஏற்படுது. நட்பு வந்து கண்டிப்பாக வந்து துரோகமாக மாறும். அந்த துரோகத்துக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, ஏன் அந்த துரோகம்? ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுடைய தாதாவை பார்த்து நான் இந்த இடத்துல அவரை வரணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக நடந்துகிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். பீமா படத்தில் கூட இதை ஒரு அற்புதமாக சொல்லியிருப்பாங்கன்னு நான் சொல்ல முடியும். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்ற கடைசி வரை வந்து நான் உன்னுடைய சிஷியன்னு சொல்லிட்டு நம்ம வந்து விக்ரம் சார் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா லிங்குசாமி சார் ஒரு நல்லா பண்ணியிருந்தாப்புல. பாட்டு, ஃபைட்ஸு, சாங்ஸு, மேக்கிங் எல்லாமே நல்லா வந்துச்சு. அது பீமா படம் ஹிட் ஆச்சு. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கதை தான் இருக்க போகுது. அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஏற்கனவே செக்கச்சவந்த வானம் பார்த்துட்டோம். ஆல்மோஸ்ட் நீங்கள் சொல்லலாம் செக்கச்சவந்த வானம் 2 கூட மாதிரி 2 கூட சொல்லலாம். அந்தளவுக்கு தான் இந்த படத்தோட இருக்கும். கதை ஒன்று பெருசாக இருக்குது. ஆனால் மணிரத்னம் சார்ங்கிற டச் இருக்கு இல்லையா, ஏஆர் சாருடைய மியூசிக் இருக்கு இல்லையா, உலகநாயோட நடிப்பு இருக்கு இல்லையா, அந்த ஒரு ட்ரையாங்கிள் வந்து லெஜெண்டுங்க 3 பேருமே. அந்த லெஜெண்டை சேர்த்துட்டு ஒரு படத்தை ஹிட் பண்ண முடியாதுன்னா எப்படி இருக்கணும்? அதனால் இந்த படம் லெஜெண்ட் பண்ணி இந்த படம் வந்து செம ஹிட்டுன்னு சொல்லலாம்.